நண்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் இரட்டிப்பு நற்செய்தியாக உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது. நல்ல நேரத்தில் முருகன் உன்னை தேடி வந்து தருகின்ற வெற்றி வரத்தை நீ பெற்று கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை ஒட்டு மொத்த மகிழ்ச்சியும் உன்னிடத்தில் கொடுக்கும். அதனால்தான் அப்பன் இன்று உனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றேன். இந்த வாக்கினை நீ கேட்ட தீரே வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுப்பது அத்தனையும் இந்த முருகனின் அருளால் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ உணரத் தொடங்கினால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று கட்டாயமாக உனக்கு புரிய வந்துவிடும். என் பிள்ளையே, யாரும் இங்கே உன் வாழ்க்கையை வாழ வரவில்லை. இது உனக்கான வாழ்க்கை. அதை மட்டும் நீதான் வாழ வேண்டும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்திலிருந்து யாராலும் எதையும் தட்டி பறிக்க முடியாது. என் பிள்ளையே, அப்படி யாரும் அதற்கான முயற்சிகளை செய்தாலும் என் பிள்ளையே, நீ அவரிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியும். என் தங்க பிள்ளை, அத்தனை திறமைகளும் உனக்குள் இருக்கின்றது என்பதை நீ உணர வேண்டும். முருகன் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது என்பதை உணர்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்த எந்த ஒரு விஷயங்களும் நிச்சயமாக வாழ்க்கையில் விட்டுவிட மாட்டார்கள். தன்னால் முடியும் என்று அவர்கள் நம்புவார்கள். முருகனின் கரம் நம்மை பற்றி இருக்கின்றது என்று எண்ணி நிச்சயமாக அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் அவர்கள் யோசிப்பார்கள். எவனையுமே இந்த வாழ்க்கையில் நீ வென்று காகிதம் என்று எண்ணக்கூடாது. ஒரு நாள் அதை அவனை அண்ணாந்துதான் பார்க்க வேண்டிய நிலை ஒரு நாள் வரும். அந்த நேரம் உன் நினைவில் இருக்கட்டும். கடந்த காலத்திலிருந்து வரும்போது உனக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்காலத்தை நினைத்து உன்னுடைய கனவை தெளிவாக காண வேண்டும். ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து என் குழந்தை, நீ இன்றைய பொழுதை நீ நல்லபடியாக வாழ வேண்டும். இன்றைய சந்தோஷத்தை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தொலைத்து விடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்தாலும் என் குழந்தை, நீ அந்த நொடி பொழுதில் உன்னை காப்பாற்ற வந்து விடுவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எவ்வளவு தூரம்தான் இந்த வாழ்க்கையை உன்னை அழைத்து சென்றுவிடும் என்று சற்று சிந்தித்துப்பார். எவ்வளவு தூரம்தான் அழைத்து சென்றாலும் உன்னுடைய முன்மனதில் இருக்கின்ற அழுகை மட்டும் நீ இழந்து விடாதே. அதாவது என் குழந்தை, உனக்குள் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியை நீ இழந்து விடாதே. எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்பதற்காக சுயமரியாதையை இழந்து விடக்கூடாது. வாழ்வதை விட சிலருக்கு மட்டும் பிடித்தால் போதும் என்று சொல்லி திமிர் கலந்த தன்மையோடு இந்த வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். இதுதான் சூழ்ச்சிகள் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதை எப்படி அனுசரித்து வாழ வேண்டும் என்பதில்தான் உன்னுடைய திறமை இருக்கின்றது. நேசித்த உறவுகளை ஒரு நாளும் என் குழந்தை நீ தேடாதே. தொலைந்து போனால் கனவிலும் காயப்படாத அந்த தனிமையை மட்டும் நீ நேசிக்க தொடங்கு. இதயம் உடையாமல் அழகாக இருக்கும். நிச்சயமாக என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா நன்மைகளையும் கொடுப்பது உன்னோடு இந்த முருகன் இருக்கின்ற அந்த நல்ல உறவாக இருக்கும். இந்த பட்சத்தில் அந்த உறவை நீ நிலைநிறுத்தி வைத்திருக்க வேண்டியது உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது. நீ யாரை எத்தனைதான் நேசித்தாலும் சரி, ஒரு நாளும் அவர்களின் சுதந்திரத்தில் தலையிட்டு விடக்கூடாது. அப்படி மட்டும் நீ தலையிடுவாயானால் உன்னிடத்திலிருந்து விலகி செல்லத்தான் அவர்கள் நினைப்பார்கள். ஏனென்றால் அன்பை விட சுதந்திரம் இங்கு மிகவும் முக்கியமானதுதான். நினைத்ததை தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம்தான் நிச்சயமாக இங்கு பெரிதாக இருக்கின்றது. என் குழந்தையே, தவறு செய்தால் அதை மறைக்க முடியாது. அதேபோல் நிச்சயமாக என் பிள்ளை,
நீ சந்தோஷத்தில் இருக்கும்போது தெளிவான முடிவுகளை எப்போது எடுக்க வேண்டும். நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு முருகன் சொல்ல போகின்ற இந்த இரட்டிப்பு நற்செய்தி என்னவாக இருக்க போகின்றது என்பதையும் என் குழந்தை நீ மனதார தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான இந்த வாழ்க்கையை என் குழந்தை எப்போதும் நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைக்க உன் முருகன் முன்கூட்டியே வந்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு நான் தயாராக இருக்கும்போது நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளால் அதை ஒரு நாளும் விட்டு விடாதே. எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கின்றது. எத்தனையோ சோதனைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்றது. வெறுப்பதை விட எதிலுமே ஒதுங்கி போவதுதான் நல்லது என்பதை முதலில் புரிந்து கொள். அதே நேரத்தில் ஒதுக்கி போவதை விட மறந்து போவது மிகவும் நல்லது. மறந்து போவதை விட இன்னும் நல்லது என்னவென்று கேட்டால் எதை பற்றியும் நினைக்காமல் இருப்பது மட்டும்தான். என் குழந்தையே, அதிகப்படியான நல்லது என்பதையும் என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் சுற்றி பார்த்தாலும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எப்பேற்பட்டது என்று எதுவும் தெரியாதது போல நின்று விடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுத்த தொடங்கு. என்னவாக இருந்தாலும் சரி, அதை உன் வாழ்க்கையில் அடைவதற்கு நீ உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் சரியாக செய்து கொண்டே இரு. நினைத்ததையெல்லாம் உன்னால் அடைந்து விட முடியும் என்பதுதான் உன்னுடைய நம்பிக்கை. என் பிள்ளையே, இன்று நீ இந்த வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நல்ல செயல்களும் உனக்கான நல்ல பதிலை கொடுக்கும். இத்தனை நாளும் என் பிள்ளை எத்தனை விஷயங்களை நீ செய்து கொண்டிருந்தாய், எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தியது என்பதை பொறுத்து நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு பலன் உண்டு. நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் போகின்றது. எண்ணற்ற திருப்பங்களை கண்டு நீயே மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். உன்னை இந்த வாழ்க்கையில் ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் தலை நிமிர்ந்து வாழப் போகின்றாய். உன்னுடைய துன்பத்தை காண துடித்தவர்கள் முன்னிலையில் உன்னுடைய வெற்றியை நீ பரிசாக கொடுக்க போகின்றாய். உன்னுடைய முழுமையான சந்தோஷத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்க நான் நினைக்கின்ற என்னுடைய விஷயங்கள் தான், நினைக்கின்ற என்னுடைய எண்ணங்கள் தான் எல்லாம் உன் வாழ்க்கையில் முழுமையாக மாறிவிடத்தான் போகின்றது. நல்ல நேரத்தை நோக்கி நிற்கின்ற உனக்கு அதை கொடுப்பதுதான் இந்த முருகனின் முக்கியமான கடமை. என்னுடைய கடமையிலிருந்து ஒரு நாளும் நான் தவற விட மாட்டேன். அதை உனக்கு கொடுக்காமலும் நான் விட்டு விட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நீ உன்னுடைய சந்தோஷத்தை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்கின்ற மகிழ்ச்சியோடு உன்னுடைய நாளை நல்லபடியாக தொடங்கு. நேற்று வெற்றி கிடைக்கவில்லை என்பதற்காக இன்றும் கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்து விடாதே. உனக்கான முடிவினை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கின்றேன். அதை சரியாக கொடுப்பேன் என்று நீ என்னை நம்புவாயானால் நிச்சயமாக சரியான தீர்வினை பெற்றுக்கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களை நீ முழுமையாக மனதோடு பெற்றுக்கொள்வாய். முருகனின் அன்பு இந்த வாழ்க்கையை நீ கேட்கின்ற அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு முழுமையாக பெற்று கொடுக்க போகின்றது. முருகனின் அன்பு கேட்ட நீ உன் வாழ்க்கை உன் கைகளில் கொடுக்கும். எப்போதுமே உன் மனதில் எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லை என்றால் உன்னால் தெய்வத்தின் கண்களை நிச்சயமாக தெளிவாக காண முடியும். உன் பக்கம் தவறு இருந்தால், உன் பக்கம் நியாயம் இல்லாமல் இருந்தால் எந்த சூழ்நிலையும் தெய்வத்தின் கண்களை உன்னால் பார்த்துவிட முடியாது. அது உன்னால் முடியாத ஒரு காரியம் கூட. என் அன்பு குழந்தையே, இதை புரிந்து கொண்டு இன்று நீ நான் விட்ட சவாலில் ஜெயித்து என் கண்களை உற்று நோக்கிப்பார். இந்த பாக்கியத்தை நீ பெற்றிருப்பாய். நிச்சயமாக உனக்கு இந்த நாளில் என்ன நடக்கும் என்பதையும், எந்த வெற்றியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்பதையும் இந்த முருகன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். எவ்வளவோ கஷ்டங்கள்
என்பதையும் இந்த முருகன் உனக்கு சுற்றி சுற்றி வந்த போதிலும் எப்போதுமே மனதைரியத்தோடு நீ நின்று கொண்டே இருக்கின்றாய். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம். எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வந்தாலும் அதை எதிர்கொண்டு நாம் வெற்றியை பெற்று விடலாம் என்கின்ற பக்குவத்தோடு நீ வந்து விட்டாய். முருகன் உன்னுடைய அருளை நான் நிச்சயமாக பெற்று விடுவேன். ஆனால் நிச்சயமாக எனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை என்று என்னிடத்தில் சொன்னாய் அல்லவா? என் பிள்ளையே, நீ சொன்ன இந்த வார்த்தை தான் முருகன் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த முருகனின் வார்த்தைகள் கேட்டு வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ கேட்ட அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறும். முருகனின் ஆசீர்வாதம் என் குழந்தைக்கு எப்போதும் முழு மனதோடு கிடைக்கும்.